ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் பிரேக்குக்கு அப்புறம் நம்ம இந்த வீடியோ வந்து போடுறோம். அண்ட் லாங் பிரேக்குக்கு அப்புறம் நானும் மறுபடியும் யூடியூப்குள்ளே வரேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நான் ஆரி எம்ப்ராய்டிங் போட்டிருக்க வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ அந்த ஆரி எம்ப்ராய்டிங்க்கு அப்புறமாட்டி இது வந்து நான் வந்து ஃப்ராகாக ஒன்று வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃப்ராக் வந்துட்டு தான் இப்போ வந்துட்டு எப்படி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கிறத பார்க்க போகிறீங்க. ஸோ அது வந்து சாரீ டு கன்வெர்ட் ஃப்ராக் தான், ஃபுல் ஃப்ராக் கிடையாது. அதுக்கு 3 மீட்டர்ஸ் லென்த், 3 மீட்டர்ஸ் வந்து துணி தேவை. லைனிங் 3 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் வந்துட்டு இப்போ வந்து பேக் பார்ட்டிஷனை மார்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து எனக்காகங்கிறனால என்னோட அளவு வச்சு தான் நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய அளவு வந்து XXL சைஸு. ஸோ தாராளமாக XXL யூஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் என்னோடய வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் XXLக்கான சைஸ்க்கு ஃபுல்லாகவே நான் வந்துட்டு மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்டிச்சிங் வீடியோ இருக்காது, மெஷர்மெண்ட் வீடியோ மட்டும்தான் இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக நான் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன். ட்ரெஸ் போட்டிருந்த அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். நான் முன்னாடி ஆரி ஒர்க் போட்டிருக்கேன் அப்படிங்கிறனால அந்த ஆரி ஒர்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவு வச்சு தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணணும், மதர் அண்ட் டாட்டர் காம்போனாலும் சரி, அண்ட் இண்டிவிஜுவல் ட்ரெஸ் ஆர் சாரீ டு கன்வெர்ட் கவுன் ஆர் சாரீ டு கன்வெர்ட் குர்த்தி, ஸ்கர்ட், இந்த மாதிரி எதாக இருந்தாலுமே என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லாமே லோயஸ்ட் ப்ரைஸில் நான் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அண்ட் ஒன் பிரேக்குக்கு அப்புறம் இப்போ ரொம்ப மறுபடியும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் மறக்காத என் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸையும் சென்ட். ஸோ பேக் பார்ட்டிஷன் வந்து பார்த்துட்ருக்கீங்க. பேக் பார்ட்டிஷன் பார்த்திங்கன்னா லென்த்து வந்து 15 இன்ச்சஸ்ஸு, கீழே பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு அளவெடுத்துக்கிட்டு அப்புறம் 15 இன்ச்சஸ் அதுக்கு மேலே வச்சுருக்கோம். அண்ட் நார்மலாக ப்ளவுஸ் அளவெடுக்கிறதே தான் மேல் பார்ட்டிஷன். அண்ட் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ், பேக் நெக் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சஸ், அண்ட் வந்துட்டு கை பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சஸ். ஸோ அதையெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்கேல் வச்சு நீட்டாக ஜாயின் போட்டுக்கிறோம். அண்ட் வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா எஸ் ஷேப்பு, அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா நார்மல் யூ ஷேப் தான். பேக் பார்ட்டிஷன் யூ ஷேப் அப்படிங்கிறனால நான் யூ ஷேப்பை இதிலே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ லைனிங்னால் ட்ரா மட்டும் பண்ணிக்கிறேன், எதையும் நான் கட் பண்ணல. ஓவரால் நார்மலாக இருக்கிறத மட்டும்தான் அப்புறமாட்டி கட் பண்ணுறேன். ஃபுல் பிரெத்து இப்போ வந்துட்டு என்னோடய ஃபுல் பிரெத் பார்த்திங்கன்னா 11 இன்ச்சஸ் ப்ளஸ் 2 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் தையலுக்காக. அந்த 2 இன்ச்சஸையும் சேர்த்து அதான் நான் போட்டிருக்கேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா கைக்கு 1/2 இன்ச் நல்லா குடஞ்சி கீழே இருக்க மாதிரி கை போடுறோம். ஸோ அதனால் வந்துட்டு 1/2 இன்ச்சஸ் மட்டும் விட்டுருக்கேன். அண்ட் தென் ஃபுல்லாகவே அப்படியே வந்துட்டு பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து அப்படியே ட்ரேஸ் எடுத்து தான் ஃப்ரண்ட் பார்ட்டி கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நான் வந்து எந்த ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் மாதிரி எதுவுமே கொடுக்கல. நார்மல் ஸ்டார்டிங்லலாம் வந்துட்டு பார்ட்டி ப்ளவுஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லாத லைட்டாக டாட் மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கிங் இருக்க இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா லைட்டாக சின்னதாக கட்டிங் போட்டுக்கலாம். அப்படின்னா தான் வந்து மார்க்கிங் எங்கே இருக்குங்கிறது நம்மளுக்கும் கரெக்டாக தெரியும். நான் வந்து வீடியோக்காக அடியில் வந்து பாய் போட்டு மார்க் போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து ஒரு மாதிரி விட்டு தெரிகிற மாதிரி இருக்குது. இதே நார்மல் நீங்கள் வந்துட்டு ஃப்ளோரில் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அளவெடுக்கும் போது நான் உங்களுக்கு ஃப்ளோரில் போட்டு காட்டுறேன். என்கிட்ட வந்து மார்க்கிங் டேபிள் இல்லை, நானும் ஃப்ளோரில் போட்டு தான் எடுப்பேன். ஸோ அதனால் ஃப்ளோரில் போட்டு நெக்ஸ்ட் டைம் காட்டுறேன். ஸோ பேக் அண்ட் ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா சேம் அளவு அப்படிங்கிறனால பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து 4 பார்ட்ஸாக போட்டு வந்து கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு கீழே இப்போ வந்து மேல் பார்ட்டிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து ஃப்ராக் பார்ட்டிஷன் தான். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ப்ளீட்டட் வைக்கல, நார்மல் சர்க்கிள் கவுனுக்கு வர மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த சர்க்கிள் கவுனுக்கு எப்படி கட் பண்ணுறதுங்கிறதா பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 6 இன்ச்சஸ் வைக்கிறேன். இந்த 6 இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஹிப் சைஸுக்கு நம்மளோட ஹிப் சைஸை வந்துட்டு 4ஆக டிவைட் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கணும். அண்ட் அந்த 6 இன்ச்சஸ்லேருந்து கீழே
எனக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறதுக்கு. இப்போது அந்த ஹிப் சைஸ்லேருந்து நான் என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு 36 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். 36 இன்ச்சஸில் ஒரு இன்ச் வந்து நான் வந்து கீழே வந்து மடித்து தைச்சிருவேன். ஸோ வந்து 35 இன்ச்சஸ் தான் இருக்கும். ஸோ என் ஹைட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தரக்கூட்டாது, கரெக்டாக வந்து கால் மேலே தான் இருக்கும் நல்லாவே. அண்ட் லாஸ்ட்டாக வீடியோ அட்டாச் பண்ணுறேன், அதில் பாருங்கள் மறக்காத. ஈஸி தான் ரொம்ப ஸ்டிச் பண்ணுறது. இந்த ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் நெக்ஸ்ட் டைம் இதுக்கு மறக்காத ஸ்டிச்சிங் இதுக்கு போட முடியாது என்னால், வேறு எதுக்காவது நான் மறக்காத ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறேன். ஸோ இந்த ஃப்ராகுக்கான இதை பாருங்கள். அண்ட் 36 வந்துட்டு லைனாக கரெக்டான எங்கெங்கே வருதோ அந்த இடத்துல வந்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டே வரோம். இது பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடில் எப்பயுமே இந்த மாதிரி சர்க்குலர் ஃப்ராகுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து எப்படியா இருந்தாலும் அந்த சைடு பத்தாது. ஒரு சைடு நம்ம எந்த சைடு வந்து தையல் விடுறோமோ அந்த சைடில் பத்தாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் கரெக்டாக வந்து அளவெடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் இது எல்லாமே. சர்க்குலர் ஃப்ராக் ஆர் சர்க்குலர் கவுன் தைக்கிறது ரொம்ப ஈஸி தான். இதை வந்துட்டு ரொம்ப பஃபியாக தைக்கிறதுக்கு, அதாவது ஆக்டர்ஸ்லாம் போடுற மாதிரி ரொம்ப பஃபியாக தைக்கிறதுக்கு அடியில் வந்து கேன் வச்சுருந்தாங்க அப்படின்னா பார்க்க வந்து ரொம்ப கிராண்ட் லுக்காக தெரியும். பார்ட்டி வேர்க்கெலாம் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நான் நார்மலாக தான் தைச்சேன். ஸோ அதனால் எனக்கு அந்த பஃப்னஸ் தேவையில்லை அப்படிங்கிறனால நார்மலாக தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன். அண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி அடுத்த இதில் 10. ஸோ அதனால் அதுக்கு வந்துட்டு நான் மெஷர் பண்ணிக்கிட்டேன், வேறு ஒரு இதுலேருந்து மெஷர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது பண்ண 6 இன்ச்சஸை வந்து கட் பண்ணுறோம். இது வந்து 4 ஃபோல்டாக நம்ம வந்து மடிச்சிருக்கோம். 2 ஃபோல்டு கிடையாது, 4 ஃபோல்டு. அண்ட் கீழே இருக்க அந்த பார்ட்டிஷனை மார்க் பண்ண பார்ட்டிஷனே கரெக்டாக வந்துட்டு யூ ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட்டிஷனை தான் நம்ம அந்த சைடு வந்துட்டு அப்படியே அட்டாச் பண்ணிக்குவோம். ரொம்ப வந்துட்டு ஈஸியாகவும் இருக்கும் அட்டாச் பண்ணுறதுக்கும். ஏன்னா நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க தேவையில்ல, எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நார்மல் எப்பயும் போல் யூஸ் பண்ணுற சிசர்ஸை வச்சு கட் பண்ணிவிட்டு, அண்ட் நான் சொன்னேன் இல்லையா எப்பயும் இந்த இடத்துக்கிட்ட வந்து இருக்காது அப்படிங்கிறத, அதை வந்து அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் இது வந்து மெயின் ஃபேப்ரிக். இப்போ நம்ம வந்து நார்மல் லைனிங்கில் நம்ம என்னென்ன போட்டு கட் பண்ணமோ அதை அப்படியே வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ண போகிறோம்.
ஸோ இது வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம வந்து ஃபுல்லாக கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமாட்டி அடுத்தது ஸ்டிச்சிங் வீடியோ தான். ஸோ ஸ்டிச்சிங் வீடியோ என்னால் இதுக்கு போட முடியாது. நான் வந்து வேறு ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணேன்னா இதே ஃபார்மேட்டில் ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டிச்சிங் வீடியோ கொடுக்குறேன். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஃப்ராகை வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் மறக்காத பாருங்கள் கைஸ்.